ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், மட்டன் கிரேவி மாதிரி நான் வெங்காயம், பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டேன். நல்லா வதங்கின பிறகு மட்டன் வேக வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு மிளகாத்தூள், மல்லித்தூள் கலந்து வெந்த பிறகு இறக்கி அதில் கலந்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இறக்கி அதில் ஊற்ற வேண்டியதுதான். சும்மா திக்காக கிரேவி மாதிரி. இது நல்லா வதங்கின பிறகு பார்ப்போம். இப்போ நல்லா வெந்து குழஞ்சிட்டு இதை அப்படியே கலந்து வச்சுருக்க கிரேவியை அதில் ஊற்ற வேண்டியதான். இப்போ தேங்காய் இதில் கொஞ்சம் இந்த தண்ணியும் ஊற்றிருக்கேன், அதனால் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா கொதி வரணுங்க, நல்லா கொதிக்கணுங்க. போடு கொட்டிடலாம். உப்பு கொஞ்சம் போடணுங்க, அவ்வளோதான். கொதிக்க கிரேவி ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான். கிரேவி ரெடி ஆகிட்டு, மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி ரெடி. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? உங்க வீட்டுக்கு நீங்க தானே நம்ம வீட்டு அரண்மனையா மாத்திர மேட்ச் கேஜி டைல்ஸ் மட்டன் கிரேவி அப்படியே ரெட்டா தகன்னு இருக்குங்க. சூப்பரா இருக்கு. சுட சுட சாதம், மாம்பழம், ரத்த பொரியல். ரத்த பொரியல் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம வீட்டு சமையல் அவ்வளோதாங்க. பாய். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. பாய். இருங்க. தமிழர்கள் ரொம்ப மன உறுதியானவங்க. அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமா வெளிப்படும். இந்த ஸ்ட்ராங்கான மனசுக்கு ஸ்ட்ராங்கான டீ இல்லைன்னா எப்படி? எனவே நாம் வருகிறோம் டாடா டீ சக்கர கோல்ட். தமிழர்களோட ஸ்ட்ராங்கான மனசு கேட்ட ஸ்ட்ராங் டீ. கொஞ்சம் மறைச்சுக்கோ. மறைக்காதப்பா. நம்ம ஸ்பெஷல் தொடங்கிடும்.